மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே, கை சேரும் நாளாச்சு அத்த மகளே. தை மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே, கை சேரும் நாளாச்சு அத்த மகளே. ஊரெல்லாம் திருநாடு வந்தாச்சு மணநாடு. அத்த மகனே பக்கம் இருந்தா நித்த இனிக்கும் சொர்க்கம் பிறக்கும். தை மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே, கை சேரும் நாளாச்சு அத்த மகளே. ஏரிகுளம் வாய்க்காயெல்லாம் தண்ணி ரொம்பி போட, பச்சை வயல் பூமி எல்லாம் நெல்லு மணியாட. ஏரிகுளம் வாய்க்காயெல்லாம் தண்ணி ரொம்பி போட, பச்சை வயல் பூமி எல்லாம் நெல்லு மணியாட. நாம் இருக்கும் பூமி நன்மை செய்யும் சாமி, உள்ளவர நீயும் ஒத்துழைப்பட்டாமி. அந்த மாப்பிள்ள வாடி பொங்குயில. தை மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே, கை சேரும் நாளாச்சு அத்த மகளே. ஊரெல்லாம் திருநாடு வந்தாச்சு மணநாடு. அத்த மகளே பக்கம் இருந்தா நித்த இனிக்கும் சொர்க்கம் பிறக்கும். தை மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே. நில்லு. அட உன்னதான் நில்லுன்னா. ஊருக்கு புதுசா காது ஒண்ணும் செவிடலையே. பார்த்தா படிச்சவர் மாதிரி தெரியுது. மரியாதையா நடந்துக்கிறது எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இல்லனா உடம்பு தாங்காது. ஆமா. நில்லு. மூக்கனாங்கிற அத்துட்டு வந்து நிக்கிறேன், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். என்னப்பா பழனி? அடடே முத்துவா, பாத்து பல வருஷமாது. படிப்பெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது. நீ அப்பன் தொழில வளவா படிச்சுக்கிட்ட, நல்ல விதமா வண்டி ஓடுது இல்ல? ஏதோ நல்லபடியா ஓடுது. அண்ணே, ஹே வெள்ளையா, இங்க என்னடா பண்ற? அடுத்த உங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நானே ஒரு வேலையை தேடிக்கிட்டேன். சக்கரம் சுத்துறேன். கொடுங்க. இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். வரட்டுமா? நான் அண்ணன் கூட போறேன். வர்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. முத்து, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? ஆமா, இவன் என்கிட்ட வேலைக்கு இருக்கானா இல்ல நான் அவங்கிட்ட வேலைக்கு இருக்கானா? வரட்டுமா? ஓகேவா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான வேலை. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால நான் மருந்து சாப்பிட்டேன். ஸ்கூலுக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன் சார். ஆமா சார். நீங்க? நான் தாங்க ஸ்கூல் டீச்சர். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப வரட்டுங்களா? நீங்க? நான் இந்த ஊருக்காரன் தான். காலேஜ் ஸ்டடியை முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வரேன். அப்படியா? நான் நினைச்சேன் இன்னைக்கு ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் அதுக்கு தான் வந்திருக்கீங்களோன்னு. நல்ல வேலை தப்பிச்சேன். நான் இந்த ஊருக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. இவர் வந்ததுல இருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போறதை நிறுத்திட்டேன். ஏண்டா? பள்ளிக்கூடத்துக்கு போறது ஒண்ணுதான், போகாம இருக்கிறது ஒண்ணுதான். என்னென்ன சொன்னது புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சது. அப்ப வாங்க போலாம். வரட்டுங்களா? வர்றேன் சார். ஏன்னா பட்டணத்துல இந்த மாதிரி பெட்டி தூக்கிட்டு போனார் 10 ரூபாய் கொடுப்பாங்களாமே. யாரா சொன்னது? எல்லாம் கேள்விப்பட்டதான். பாட்டி,
யாரு? முத்துவா? பார்த்து எத்தனை வருஷமாச்சு? நெடு நெடுன்னு வளர்ந்துட்டியே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே இங்கதான் இருக்க போறேன். அப்படியா? ஆனா இந்த கிழமையை மட்டும் மறந்துடாத. என்ன பாட்டி, உங்களை மறக்க முடியுமா? வரேன். சரி வரேன். அப்பா, அப்பா. முத்து, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. வா, இப்படி உட்காருப்பா. நேத்தே வருவன்னு எதிர்பார்த்தேன், நீ வரல. நேற்று தான் எனக்கு பரிச்சை முடிஞ்சு. பூரா படிப்பு முடிச்சிட்டீங்க அப்போ? ஆமா. முத்து நல்லா இருக்கியா? எப்படியோ கஷ்டப்பட்டு முத்துவ பெரிய படிப்பு படிக்க வச்சிட்டீங்க. எல்லாம் என் முத்துவோட புத்திசாலித்தனம்ப்பா. நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. என்னதான் உதவி பணம் கிடைச்சாலும் புத்திசாலித்தனமும் கொஞ்சம் வேணும் இல்ல? வந்தாச்சு. ஐயா, முத்து வந்தாச்சு. முத்து வந்தாச்சு. முத்து வந்தாச்சு. முத்து வந்தாச்சு. என்னப்பா இது? சின்ன வயசுல பட்டணத்துக்கு படிக்க போய் பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய ஆளா வந்திருக்கேன். எப்போ வந்த? ஆமா, இது என்ன சைக்கிள்ல பால் கடலாம்? அது ஒரு தனி விவகாரம், நான் அப்புறம் சொல்றேன். சரிப்பா, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் உலையில அரிசியை போட்டு வந்துடுறேன். எத்தனை நாளைக்கே நீங்களே ஆக்கி போடுவீங்க? அதுக்கு தான் காலகாலத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நேரம் காலம் வர வேண்டாமா? வந்தாச்சு, வந்தாச்சு. போய் ஆளுக்கு ஒரு சொக்கா வச்சு போடுங்க. நானும் வயக்காட்டு பக்கம் போயிட்டு வரேன். வயக்காட்டுக்கு வாக்கியாட்டு பக்கம் வர்றத. ஆமா, கதையை நான் எதுல விட்டேன்? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாதடா, பாய முடுறா. டவுன்ல ஒரு கம்பெனில வாட்ச்மேன் உத்தியோகம் பார்த்தேன். கம்பெனில ஸ்ட்ரைக் பண்ணாங்க, நானும் கலந்துக்கிட்டேன். அநேகம் பேருக்கு வேலை போச்சு, அதுல நானும் ஒருத்தன். வந்த பணத்தை வச்சு 4 எருமை வாங்கி பால் வியாபாரம் பாக்குறாரு. ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி? இத்தா தானே, ஏதோ சௌரியமா இருக்கேன். ஏன் இருக்காரு? தண்ணியில பால் ஊத்துறாரு. ஏய் வெள்ளையா, கண்டிப்பா சொல்றேன், இனிமே என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. சரி விடு, சின்ன பையன். யாரு சின்ன பையன்? ஐயோ, கொஞ்சம் ஏமாந்தோம்னா கோழி முட்டைக்கு சுருக்கு வச்சு எடுத்துருவான். ஆமா, இந்த ஊருக்குள்ள யாரு உங்ககிட்ட பால் வாங்குறா? பக்கத்து ஒரு டீ கடைக்கு ஊத்துறேன். நல்ல ஐடியா. யாரது? பூர்ணியா? இல்ல, ஊரணி. அட, ஏன் தங்கச்சி தான்ப்பா. வாமா, சும்மா வெக்கப்படா வாமா, நம்ம முத்து தான். வா. அடடே, தளதளன்னு வளர்ந்துருக்கு. இந்த வயசுக்கு இப்படித்தான் இருப்பாங்க. வாய பாரு, வாந்தி எடுக்கிற மாதிரி. வயசுக்கு தகுந்த பேச்சா பேசுது. இதெல்லாம் இந்த வயசுலயே இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா வெம்பி வெதும்பி போயிடும். முதல் முத்து வந்திருக்கு, பாண்டு ஒரு வார்த்தை சொல்லுமா. போங்கண்ணே. உன் தங்கச்சி கூட வைக்க வருது. அட, நீ என்னப்பா இவனோட சின்ன பையலா இருக்க? ஏன் முதலாளி, எப்பவும் இளமையா இருக்கீங்களே, தங்க பஸ் சாப்பிடுறீங்களா? தங்க பஸ் சாப்பிட்டா என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாதா? மனசுல கவலை இல்ல, அதான் இளமையா இருக்கேன். என்னால கவலைப்படாம இருக்க முடியலையே. அப்ப நீ தங்க பஸ் சாப்பிடு. தொழில ஒழுங்கா பாடுறா, அரசியல் பேசாத. ஒரு அவசர தேவை, ஒரு 500 ரூபாய் வேணும். இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறோம், தமிழனை பத்தி தெரியாதா? தொண்டையில கத்தி வச்சுதான்டா பணம் கேட்பீங்க. துப்பாக்கிய கேட்டாலே பயப்பட மாட்டோம். கத்தியா வைக்கிற? எடா கத்திய. 500 ரூபாய் தரேன். ஆத்திரா. எஜமா கும்பிடுறானுங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். யாரு தம்பி புதுசு? என் மகன் பட்டணத்துல படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படியா? என்ன படிச்சிருக்க? BA படிச்சிருக்கேங்க. BA-வா? ஏதோ பெரிய IAS படிச்ச மாதிரி. BA படிச்சவனுக்கு பேங்க்ல பியூன் வேலை தான் கிடைக்கும். BA பத்தி இவனுக்கு நல்லா தெரியும், சொல்றேன். என்ன தெரியுங்க? 2 எழுத்து போதுமா? இவனுக்கு நல்லா தெரியுது. முதல்ல மேல படிச்சுட்டு அப்புறமா வா. வேலை படிக்கிறதா உத்தேசம் இல்ல, ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. தம்பி, படிக்கிறது ரொம்ப சுலபம், வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் படிப்பை விட்டுட்டு நான் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். எஜமா, நீங்க மனசு வச்சீங்கன்னா என் மகனுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியும். வேலை தானே, பார்த்து போட சொல்றேன். போ போ போ. வரேங்க, வரேன். தம்பி, முதல்ல வேட்டி கட்ட கத்துக்க. பைனர் தம்பி, இந்த பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது எனக்கு சரியா படல. ஏன்னா விவரம் தெரிஞ்சவன் ஊருக்குள்ள இருந்தா விவகாரம் பண்ணுவான். சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா இந்த பிரச்சனையை சுத்தமா கழிச்சு கட்ட வேண்டியதான். அவனை கழிச்சு கட்டுறதை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இதை ஒழுங்கா கழிச்சு கட்டு. வா. அண்ணே, நீங்க பட்டணத்துல மீன் சாப்பிட்டுருக்கீங்களா? நிறையா. அது 3 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி ஐஸ்ல வச்ச மீன். இப்ப நான் உசுரோட பிடிச்சி சுருக்கா குழம்பு வச்சு தரேன், சாப்பிடுறீங்களா? அண்ணே, இங்க வாங்களேன். என்னடா இது பிடிக்கண்ணே, வயிற்று என்னமோ பண்ணுது. இத போயிட்டு வந்துடுறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்க தெரியாதுடா. ஒண்ணும் கஷ்டம் இல்லண்ணே, மீட் மாட்டினா இழுக்கும். லபக்குன்னு பிடிச்சி இழுத்துருங்க. மீன் மாட்டிக்கிடுச்சு, ஓடியாடா. அண்ணே, ஒரே இழுப்பு. இழுக்கட்டுமா?
என்னடா அது? அண்ணே, மீனுக்கு தூண்டி போட சொன்னா தாவணிக்கு தூண்டி போட்டிருக்கீங்களே. இல்லடா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. வா போகலாம். மன்னிச்சுங்க, அது வந்து திரும்ப அதாவதுங்க நான் வேணும்னு. நீ எனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல கொஞ்சமாவது பயம் இருக்கா? இல்லங்க, இந்த தூணி யாருன்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. சொல்ல வேண்டிய உங்ககிட்ட சொல்லி ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். தூண்டல் போடுறாங்க அந்த தூண்டல். அப்போ கல்யாணத்துக்கு முன்னால ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகிறது தப்பு இல்லைன்னு சொல்றேன். ஆனா மனசுல களங்கம் இல்லாம இருக்கணும். இது என்ன யாரு கதையா இருக்கு? பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்காதா? என்ன இருந்தாலும் கிராமத்துக்கு ஈடாகாது. நல்லது கெட்டது எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். என்ன இன்னும் தூக்கம் இல்லையா? இந்த பக்கமா இருந்து வரப்பாக்குது. எங்கடா போயிட்டு வர? எங்க போயிருப்பான்? நம்ம ஊர் டென்ட் கொட்டாய்க்கு போயிருப்பான். நாள் தவறாம இவன் சினிமா பார்க்கணும். இல்ல இவன் தலை வெடிச்சு போயிரும். இவன் கிட்ட ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம் இருக்கு. என்ன? யார் எதை செஞ்சாலும் உடனே அப்படியே செஞ்சு காட்டுவான். ஐயே, என் வயசுக்கு உண்டானதான் நான் செய்வேன். விளக்கண்ண. ஆமா, என்ன படம் பார்த்த? சலங்கை ஒலி. எங்க அதுல வர்ற ஒரு காட்சியை நடிச்சு காட்டு. எனக்கு பசிக்குது. பஞ்ச பையல நடிச்சு காட்டுறா, கிராக்கி பண்ணிக்காத. கமலஹாசன் ஆடுறாரு பாருங்க. ஆஹா ஆஹா. ஆடுறா. தகிட 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 தந்தானா இதயம் ஒளியும் எனது தில்லானா. இதே ரஜினி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? பண்ணு. தகிட 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 தந்தானா இதயம் ஒளியும் தளது எனது தில்லானா. தபார், இன்னொரு பாட்டு பாடுறேன். நேத்து ராத்திரி நேத்து ராத்திரி. அது அத்துட்டு வரப்போ ஓடி போயிரு. நீ படுப்பா. எப்படியாவது அந்த பொண்ணை சமாதானம் செய்யணும்டா. நீங்க பட்டணத்துல போய் என்னத்தை படிச்சீங்களோ, நீங்களே தப்பு செய்யல. அங்கேயே உண்மையை சொல்லிட வேண்டியதானே? தெரியாத மாதிரி கேக்குறிய, பேச விட்டாதானே. அந்த பொண்ணுதான் பட்டாசு வெடிச்ச மாதிரி பொறிஞ்சு தள்ளுறாள. அதுலயும் மைனருக்கு சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்ற. ரொம்ப பயமா இருக்குடா. அட போங்கண்ணே, இதுக்கு போய் பயந்துகிட்டு. நாம ஒண்ணு செய்யல, ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? இவனுங்க செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சரி, புலம்பாதீங்கண்ணே, சமாதானம் படுத்தணும், அவ்வளவுதானே. நான் இருக்கேன். உன்னைத்தாண்டா நம்பி இருக்கேன். அண்ணே, அதோ அந்த பொண்ணே வர்றா. பக்குவமா பேசுங்க. என்ன? அன்னைக்கு வந்து நான் வேணும்னு பண்ணலங்க. ஓஹோ, முதல் நாள் பார்த்த போதே நினைச்சேன் உன் பார்வையே சரியில்லை. அண்ணன் பார்வை எப்ப அப்படித்தாங்க. சுமாரா, அது வந்துங்க ஒண்ணும் இல்லைங்க. அதாவது என்னது வந்து போய் இந்த டவுன் வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சாக்குறது. என்னடா? நான் அப்போ சொன்னேன், இந்த பொண்ணு ஒரு மாதிரி சொன்னா கேட்டீங்களா? சரியான நேரத்துல கால வர்றேன். வந்துட்டாங்க நல்ல உங்க மாதிரி. அண்ணே, இதுக்கு ஒரு வழி பண்றேன். அம்மா கிட்ட சொல்லாம விட்டது தப்பா போச்சு. பாக்குறதும் மறக்கிறதும் சரியில்லை, கண்ணன் சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரியில்லை. பாக்குறதும் மறக்கிறதும் சரியில்லை, கண்ணன் சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரியில்லை. அத்துலையா தொப்புலையா காட்டுலையா மேட்டுலையா காட்டுலையும் மேட்டுலையும் ரோட்டுலையும் வீட்டுலையும் பாக்குறதும் மறக்கிறதும் சரியில்லை, கண்ணன் சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரியில்லை. பாக்குறதும் மறக்கிறதும் சரியில்லை, கண்ணன் சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரியில்லை. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் அப்போ சொன்னேன், இந்த பொண்ணு ஒரு மாதிரி. என்னடா சின்ன பையன் அவளை போய்கிட்டு கையவடியா? அந்த பையனை தூண்டி விட்டுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியே, நீ சுத்தமான ரவுடியா?
அள்ளிக்கொள்ள வந்தேன் ரத்தினமே அடி நீயும் நானும் ஒன்னா சுத்தணுமே அள்ளிக்கொள்ள வந்தேன் ரத்தினமே அடி நீயும் நானும் ஒன்னா சுத்தணுமே ரத்தினமே ஒன்னா சுத்தணுமே அந்த ராவெல்லாம் ஏதோ கத்தணுமே இந்திரனும் நானே சந்திரனும் நானே என்னுடனே வாடி முத்தினமே மாமையிலே பொங்கையிலே வந்துவிடு பெண்மையிலே பார்க்கிறதும் உரைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறது ஏய்க்கிறதும் சரசந்தா பார்க்கிறதும் உரைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரசந்தா அதுலையும் தொட்டிலையும் காட்டிலையும் மேட்டிலையும் காட்டிலையும் மேட்டிலையும் ரோட்டிலையும் வீட்டிலையும் பார்க்கிறதும் உரைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரசந்தா பார்க்கிறதும் உரைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரசந்தா இளமையாட்டம் போடும் நடனந்தா இது எனக்கு ஏற்ற நல்ல உருவந்தா இளமையாட்டம் போடும் நடனந்தா இது எனக்கு ஏற்ற நல்ல உருவந்தா உருவந்தா நல்ல பருவந்தா இப்ப உள்ளுக்குள் ஏதோ கருவந்தா தொந்தரவு ஒண்ணு பண்ணுதடி கண்ணு சுந்தரியே இந்த புருவந்தா வாமையிலே பொங்கையிலே வந்துவிடு பெண்மையிலே பார்க்கிறதும் முறைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறது ஏய்க்கிறது சரசந்தா பார்க்கிறதும் முறைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறது ஏய்க்கிறது சரசந்தா அதுல